வணக்கம் நண்பா. அதிமுகலேருந்து விலகின செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரமா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ, அத கன்ஃபார்ம் பண்ற மாரி அஃபிஷியலா இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சிட்டாரு. ஸோ, தளபதி விஜய் அவர்களும் அவருக்கு துண்டு போட்டு ஷால்வ போட்டு வரவேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு தாவேக்கால இணைச்சுக்கிட்டாரு. ஸோ, இனிமே செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே தான், ஏடிஎம்கே கிடையாது. ஸோ, இது மட்டும் இல்லாம தாவேக்கால இவருக்கு ஒரு பொறுப்பு குடுத்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ, என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரா செங்கோட்டையன் அவர்கள் இருக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ, இவர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 76 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ, அந்த வகையில இவர் எப்படி அதெல்லாம் மேனேஜ்மென்ட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ, இப்போதைக்கு இவர் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமாவே இருக்குது நம்ம டிவிகேக்கு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. ஸோ, எம்ஜிஆர் காலத்துல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாரு அரசியல்ல. ஸோ, ஏடிஎம்கேல தான் இருந்தாரு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்திருக்காரு. நிறைய பேர் டிஎம்கேக்கு போவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் டிஎம்கேக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்குலாம் தோணுச்சு. ஏன் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கே வேணாம் தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்தவர், அதாவது ஏடிஎம்கேல போய் சேர்ந்தவர், டிஎம்கேல இருந்து விலகி அப்படி இருக்கும்போது இவர் எப்படி டிஎம்கேயோட போய் வேலை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ, அந்த வகையில எடுத்ததுமே டிவிகே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சொல்லப்பட்டுச்சு. சொன்ன மாதிரியே அபிஷியலா வந்துட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம பாஜகல இருந்த ஒரு சில நிர்வாகிகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்த ஒரு டிவிகே கட்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ, இதுதான் ஃபுல்லா ட்ரெண்டிங்கான நிகழ்ச்சியெல்லாம் நேரில் வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ, தளபதி விஜய் அவர்களும் நம்ம செங்கோட்டையன் அவர்களை வரவேற்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆளு நம்ம கட்சிக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கபலமா பேசியிருக்காரு. சூப்பர் தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே காரங்களும் பாத்தீங்கன்னா இவர் போனா போட்டும் இவன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அவர் கட்சியில எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு. ஸோ, இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா போனது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஸோ, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சி மேல நிறைய வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சியில இளைஞர்களாவே இருக்காங்க. ஸோ, அரசியல் தெரிஞ்ச யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ அரசியல் தெரிஞ்ச கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த ஒரு ஆளு வந்திருக்காரு. ஸோ, இனிமே பக்கபலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ, வேற லெவல்ல இருக்க போகுது. இனிமே டிவிக்கு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ, ஒரு கட்சியில சேர்ந்ததுமே பிரஸ் மீட் வர வச்சாரு. ஸோ, பிரஸ் மீட்லயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. ஸோ, இவர் பாத்தீங்கன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் தொடக்க புள்ளியா இருக்க போறாரு. இவர் புல் ஸ்டாப் கிடையாது. ஸோ, கமா போட்டு இவருக்கு அப்புறமா நிறைய பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ, அந்த வகையில இவர் ஃபர்ஸ்ட் வந்ததுனால இவரே போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருந்தவங்க இனிமே பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ, வேற லெவல்ல டிவிக்கு ஒரு பெரிய கட்சியா உருவாக போகுது. ஸோ, அந்த வகையில வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் யாரெல்லாம் டிவிக்கு கட்சியில சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இனிமே பாத்தீங்கன்னா அரசியல் நெருங்க என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ, அதுல ஒண்ணுதான் இது. ஸோ, என்ன வேணா நடக்கலாம். ஸோ, திடீர்னு பாத்தீங்கன்னா யார் பக்கம் வேணா சாயலாம். ஸோ, அந்த வகையில பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் டிஎம்கே மட்டும் தான் விமர்சிக்கிறாரு. ஸோ, ஏடிஎம்கே விமர்சிக்கிறதே இல்ல. ஏடிஎம்கே கூட கூட்டணி போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப செங்கோட்டையன் அவருக்கு சேர்ந்துட்டார்ல. ஸோ, இனிமே அந்த டவுட்டே கிடையாது. ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. விஜய் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. ஸோ, வரவங்கள வேணா கூட்டணி வச்சுக்க விஜய் அனுமதிப்பாரு தவிர விஜய் யார்ட்டையும் போய் கூட்டணிக்கெல்லாம் நிக்க மாட்டாரு அப்படின்றது இப்போ பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிருக்கும் டிஎம்கே காரங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னது இது எங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ, இனிமே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ, எப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால எரிஞ்சிட்டாரு. ஸோ, இனிமே பாத்தீங்கன்னா தாவேக்கா பத்தி ஏதாவது பேசுவாங்க. ஸோ, அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல நம்ம ஏதாவது பேசுவோம். ஸோ, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன்றது கண்டிப்பா போவோம். ஸோ, அது பெருசா போகுமா இல்ல சும்மா சின்னதா முடிஞ்சிருமா அப்படின்ற டவுட்டா தான் இருக்கு. ஸோ, ஆனா நம்மளோட இலக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஸோ, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு அதிமுக இருக்கும் போதே எம்எல்ஏவா கோபி செட்டிப்பாளையத்துல நின்றுக்காரமா. ஸோ, நிற்கும் போதே இவர் 7 முறை ஜெயிச்சிருக்காரு. ஸோ, மத்த தடவை இவர் பாத்தீங்கன்னா தோத்துருக்காரு. ஸோ, எதனால தோத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். ஸோ, செதஞ்சு போய் கிடந்துச்சு. ஸோ, யாரு பாத்தீங்கன்னா அந்த ரெட்டலை கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ, அந்த வகையில தோத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கும் போது ஓகேப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ, அந்த வகையில இவருக்கான பதவின்றதும் நல்லபடியா கொடுத்துருக்கு. ஸோ, இவர் எப்படி இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்ப்பாரு அப்படின்றலாம் பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகே நண்பா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, இவர் வந்தது கரெக்டா இல்ல தப்பா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.